Hi, welcome to Chemistry in Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபிளாஷ் குரோமட்டோகிராஃபி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபிளாஷ் குரோமட்டோகிராஃபி பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிளாஷ் குரோமட்டோகிராஃபி பற்றி போட்டோன்னா இன்னும் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டில் நாங்கள் வந்து ஃபிளாஷ் குரோமட்டோகிராஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஃப்ளாஷ் குரோமட்டோகிராஃபியோட அதர் நேம் வந்து மீடியம் ப்ரெஷர் குரோமட்டோகிராஃபி. இப்போது ஃப்ளாஷ் குரோமட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சேம் நார்மல் காலம் குரோமட்டோகிராஃபி மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், நார்மல் குரோமட்டோகிராஃபியில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான் இந்த எலூஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஆனால் இந்த எலூஷன் ப்ராசஸை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஆக்குறதுக்காக ப்ரெஷர் கொடுக்குறோம். எப்படி ப்ரெஷர் கொடுக்குறோன்னா, கம்ப்ரஸ்டு ஏர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே இறங்கும் போது இந்த எலூஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். செப்பரேஷன் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் இருக்கும். ஸோ இதோட பேர் வந்து மீடியம் ப்ரெஷர் குரோமட்டோகிராஃபி. ஃப்ளாஷ் குரோமட்டோகிராஃபியோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மற்ற குரோமட்டோகிராஃபி மாதிரி அப்சார்ப்ஷனோ பார்ட்டிஷனோ கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா ப்ரெஷர், அந்த கம்ப்ரஸ்டு ப்ரெஷரில் எவ்வளோ சாம்பிள்ஸ் வந்து எலூட் ஆகி வெளில வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிரின்சிபல். ஓகே, ஃப்ளாஷ் குரோமட்டோகிராஃபியோட ஸ்டேஷ்னரி ஃபேஸ் பார்த்தோன்னா சேம் சிலிக்கா ஜெல். பட் இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் 40 to 63 மைக்ரோமீட்டர். நார்மல் காலம் குரோமட்டோகிராஃபியில் இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து அந்த சைஸை விட இது கம்மியாக இருக்கும். 40 to 63 மைக்ரோமீட்டர் தான். சப்போஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபேஸோட விஸ்கோசிட்டி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து 20 to 25 மைக்ரோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிலிக்கா ஜெல்லை வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 40 to 63 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்டு ஈத்தர் அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெக்சேன், பென்டேன், டைக்ளோரோ மீத்தேன், மெத்தனால், பெட்டீத்தரு அந்த மாதிரி எக்ஸெட்ரா. காலம் வந்து மோஸ்ட்லி எதால் மேடப்பாக இருக்கும்னா கிளாஸ், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒரு காட்ரிட்ஜால் மேடப்பாக இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 to 2 bar ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ரஸ்ட் ஏர் மூலமாக இங்கே வந்து உள்ளே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து காலம் பேக்கிங். 2 டைப் ஆஃப் காலம் பேக்கிங் இருக்குது. சேம் நம்ம வந்து காலம் குரோமட்டோகிராஃபியில் பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெட் பேக்கிங், தென் செகண்ட் ஒன் வந்து ட்ரை பேக்கிங். இப்போது ட்ரை பேக்கிங்கில் எப்படி காலத்தை வந்து பேக் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலம் எடுத்துப்பாங்க. அதில் வந்து காலத்தை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டனை வச்சு நல்லா வந்து பிளாக் பண்ணிப்பாங்க கீழே. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே 3/4 அளவுக்கு நம்ம வந்து சிலிக்கா ஜெல்லை வந்து ட்ரை பவுடராகவே உள்ளே வந்து பேக் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே அந்த சிலிக்கா ஜெல்லுக்கு மேலே நம்ம சாம்பிளை வந்து ட்ரை பவுடராகவோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்லரி மாதிரியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கும் மேலே பழையபடி கொஞ்சம் ஒரு லேயர் ஆஃப் சிலிக்கா ஜெல்லை வந்து வைக்கணும். அதுக்கும் மேலே பழையபடி காட்டனை வச்சு பேக் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரை பேக்கிங். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மொபைல் ஃபேஸை வந்து ஃப்ளோ பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடோட டிமெரிட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உள்ளே வச்சிருக்கிறது வந்து ட்ரை ஆன சிலிக்கா ஜெல் பவுடர். ஸோ ஒரு வாட்டரை வந்து, அதாவது மொபைல் ஃபேஸ் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணும்போது அங்கே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து என்ட்ராப் ஆகி செப்பரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இதோடைய டிமெரிட். தென் செகண்ட் வெட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். காலம் எடுத்துக்கிறோம், கீழே காட்டன் வச்சு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே சிலிக்கா ஜெல்லை வந்து வாட்டரோட டிசால்வ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லர்ரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்லர்ரியை வந்து நம்ம வந்து ஒரு கோட்டிங் மாதிரி உள்ளே வந்து 3/4 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே சாம்பிள் வைக்கிறோம். அதுக்கு மேலே ஃபர்தராக காட்டன் வச்சு இந்த இதை வந்து பேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து வெட் பேக்கிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐடியல் பேக்கிங். ஏன்னா இங்கே வந்து அந்த ஏர் பபிள்ஸோ எந்த ஒரு என்ட்ராப்மெண்ட்டுமோ நமக்கு வந்து நடக்காது. ஸோ செப்பரேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலம் பேக் பண்ணிவிட்டு மொபைல் ஃபேஸை வந்து நம்ம ஃப்ளோ பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா கம்ப்ரஸ்டு ஏரை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். நைட்ரஜனோ ஒரு ஏரையோ வந்து கொஞ்சம் ப்ரெஷரில், மீடியம் ப்ரெஷர், அதான் அந்த இடத்துல வரக்கூடியது, மீடியம் ப்ரெஷரில் நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த எலூஷனை வந்து இன்னும் கொஞ்சம் கூட எஃபிஷியண்ட்டாக மாற்றுது. ஸோ நமக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகாது. நார்மல் காலம் குரோமட்டோகிராஃபியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகாது. கொஞ்சம் சீக்கிரமாகவே எலூட் ஆகி நமக்கு சாம்பிள்ஸ் கிடைக்கும். அப்ளிகேஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
separation of natural products like volatile oil, tannins, fixed oil, proteins, biomolecules, flavonoids etc. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட், மெயின்லி நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். மெயின்லி வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். தென் அடுத்து வந்து ஈவன் சிந்தட்டிக் ப்ராடக்ட்லையுமே ஏதாவது பை ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் குரோமட்டோகிராஃபி வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் எங்களோட ஒர்க்குக்கு. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரியல, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தென் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.